கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திமுக கூட்டணியில இருந்து திரு ஷர்மிளா ஆரம்பிக்கும் போதே நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க திமுக கூட்டணி வர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. அதுலயே எந்த கூட்டணி இங்க பலமாக இருக்கு, எந்த கூட்டணியில தலைமை தெளிவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. பொதுவா ஒரு கூட்டணியை சில அடிப்படை கூறுகளை வச்சு நம்மளால அந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இல்ல ஒரு பலவீனமான கூட்டணியா அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும். அப்படி பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இதில் பல கட்சிகள் சேர்ந்து கைகோர்த்து பயணிக்கிறார்கள். எல்லாருக்குமே ஒரு அடிப்படை கொள்கை தெளிவு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி, சமூக நீதியை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டணி, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி. இரண்டாவது, பொதுவான ஒரு அரசியல் நோக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இந்த கூட்டணி கட்சிகள்ல ஆட்சிக்கு வந்தா சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும், மக்களுக்கான நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திட்டங்கள், நீட்டாக இருக்கட்டும், சிஏ என்ஆர்சி ஆக இருக்கட்டும், ஆர்டிகல் 370 ஆக இருக்கட்டும், வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாடுல தான் இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு காமன் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் அவங்களுக்கு இருந்திருக்கு. மூன்றாவது மிக முக்கியமான பாத்தீங்கன்னா ஒரு பரஸ்பர மரியாதை அப்படிங்கிறது இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆரம்பிச்சு தொண்டர்கள் வரைக்கும் எல்லா லெவல்லயும் நீங்க அதை பார்க்க முடியுது. ஆனா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கூட்டணியில நீங்க பாருங்க, கொள்கை தெளிவு அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு மதத்தை முன்வைத்து ஒரு பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சியோட திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி கூட்டணியில இருக்கு. அங்கே ஒரு கொள்கை, அடிப்படை கொள்கையிலேயே ஒரு முரண்பாடு இருக்கு. ரெண்டாவது, ஏதாவது ஒரு விஷயத்துல பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நீட் எடுத்துக்கங்க, சிஏ என்ஆர்சி எடுத்துக்கங்க, வேளாண் சட்டங்கள் எடுத்துக்கங்க, இப்படி எல்லாத்துலயுமே ஒண்ணு அவங்க திராவிட கொள்கைகளுக்கான நிலைப்பாட்டுல இருந்துட்டு பாஜகவை எதிர்க்காம அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைந்த விதமே இங்க 10 வருஷமா தெளிவாக பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டணி. ஆனா அந்த கூட்டணியில நீங்க பாத்தீங்கன்னா 2024 தேர்தலுக்கு முன்னால பாஜகவோட இனிமே 2026ல 36, 46 எதுலயுமே கூட்டணி கிடையாது, இவங்களோட கூட்டணி வச்சதுனாலதான் நாங்க தோத்து போயிட்டோம், ராயபுரத்துல முடிசூடா மன்னனா நான் இருந்தேன், இன்னைக்கு என்ன நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு மாறி மாறி விமர்சனம் பண்ணாங்க. எடப்பாடி அவர்களை அந்த கூட்டணி கூட்டணியில இருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு இது கூட்டணி அமைஞ்ச விதத்தையும் நீங்க பாருங்களேன். திடீர்னு ஒரு நாளைக்கு 3 காரு மாதிரி டெல்லிக்கு போறாரு, பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கேருந்து டெல்லியில இருந்து அவர் இங்க இறங்குறதுக்குள்ள அமித்ஷா அவர்கள் அறிவிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாளைக்கு சென்னைக்கு கிளம்பி வராரு. ஒரு வேண்டா வெறுப்பாக அந்த மேடையில, கூட்டணி அறிவிக்கக்கூடிய மேடையில எடப்பாடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப கூட பாருங்க, ஒரு மாநாடு நடத்துறாங்க, பெரியார் போட்டோ வைக்கிறாங்க, பெரியார் போட்டோ எடுக்கிறாங்க, அதற்கு எதுவுமே பேசல. அடுத்த மாநாட்டிலே பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய போட்டோவே இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அப்ப எந்த இடத்துலயுமே பாஜகவுடைய கொள்கைகளையோ இல்ல பாஜக எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளையோ நாங்க எதிர்த்து விமர்சனமே பண்ண மாட்டோம், அது மாநிலத்துக்கு எதிராக, மாநில நலன்களுக்கு எதிராக இருந்தாலும் நாங்க எதுவுமே பேச மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டணியுடைய தலைமை, ஒரு தலைவர் எந்த அளவுக்கு அந்த கூட்டணியை வழி நடத்துறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணிக்கு தலைமை வகுக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் பெரிய நாடாளுமன்றத்துல பெரிய சீட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வறட்சி 2019 வெற்றி பெற்றிருக்காங்க, 2021 ஒரு வெற்றி, 2024 கம்ப்ளீட் ஸ்வீட், இன்னைக்கு 2026 வலுவான ஒரு கூட்டணியா அவங்க களத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அங்க நேர எதிரா நீங்க பாருங்க, அம்மையாருடைய மறைவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 37 எம்பிஸ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 40% வாக்கு வங்கியோட அம்மா விட்டுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு கழுத தேஞ்ச கட்டரம்பான கதையா 20% நிக்குது அந்த வாக்கு வங்கி. ஒரு தொடர் தோல்விகளை எடப்பாடி அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. அதுவும் கூட்டணி சார்ந்த கட்சிகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து எந்த அச்சமும் இல்லையா? என்ன பயப்படுறாங்க? கணேஷ்குமார் குறிப்பிட்டாரு இல்லையா, நீங்க அச்சம் காரணமா தான் நிறைய கட்சியில வர சேர்த்துக்கிட்டே வராங்க. நாங்க இன்னும் யாரும் வற்புறுத்தி கூப்பிடல, இல்ல டெல்லிக்கு அழைச்சு மிரட்டல, இல்ல அறிவாலயத்துக்கு கூப்பிட்டு மிரட்டலையே. அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு. நான் என்ன கேக்குறேன், இல்ல ப்ரீவியஸ் டே வரைக்கும் ஜக்கியோடைய ஆசிரமத்துல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தின ஒரு கட்சி தானே அவங்க. அப்புறம் எதுக்கு அவங்க அறிவாலயத்துக்கு வராங்க? திமுக கூட்டணியில இருக்காங்க. அவங்க திமுக கூட்டணிக்கு வந்திருக்காங்கன்னா அரசியல் அப்படிங்கிறது இல்ல, நான் வரேன், அதுக்குதான் வரேன்.
ஒரு கட்சி வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கும் பொழுது, அரசியல் கட்சியில இங்க இருக்கக்கூடிய கூட்டணி எந்த கூட்டணி வலுவாக இருக்கு, எந்த கூட்டணி மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கு, எந்த கூட்டணிக்கு போனா ஓட் டிரான்ஸ்பர் ஆகும், சீட் கன்வர்ஷன் ஆகும் அப்படிங்கறத பார்ப்பாங்க. வெறும் கூட்டணியில இருந்துட்டு பல தொகுதியில நம்ம போட்டி போட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நம்ம போட்டி போடக்கூடிய தொகுதியில நமக்கு அந்த வின்னபிலிட்டி ஃபேக்டர் இருக்கணும். அந்த சீட் வந்து அந்த ஓட்டு வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகணும். அப்ப அந்த கன்வர்ஷன் எங்க நடக்கும் அப்படிங்கறத பார்த்துதான் பல கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க. இங்க வந்து பயத்துல சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கறதுல இதுவும் ஒரு சமூக நீதி தாங்க. யாரு நம்பி வராங்க, இந்த கூட்டணியை நம்பி வராங்க, இந்த கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு நம்பி வராங்களோ அவங்க அவர் பெருந்தன்மையா சேர்த்துக்கிறாரு. அதனால கூட்டணிக்குள்ள பெரிய சலசலப்போ இல்ல விமர்சனங்களோ வரல. பிரதமர் பேசுறாரு, 45 நிமிஷம் பேசி இருக்கிறாரு. ஒரு இடத்துல கூட அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவரும் பதிவு பண்ண மாட்டேங்கிறாரு, அமித்ஷா அவர்களும் பதிவு பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த கூட்டணியில இல்ல இந்த விமர்சனத்துக்கு தான் நேற்று பியூஷ் கோயல் செய்தியாளர் சந்திப்பு பண்ணாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தான் இங்க அமையும். பியூஷ் கோயல் சொல்றதும் மோடி சொல்றதும் ஒண்ணாங்க. பியூஷ் கோயல் சொல்றதும் மோடி சொல்றதும் ஒண்ணா, பியூஷ் கோயல் சொல்றதும் அமித்ஷா சொல்றதும் ஒண்ணா. ஏன் அது என்ன உங்களுக்கு அந்த பெருந்தன்மை இருக்க மாட்டேங்குது? என்டிஏ கூட்டணின்னு சொல்றீங்க, ஏன் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் மோடி வாயில இருந்து அமித்ஷா வாயில இருந்து வர மாட்டேங்குது? என்ன தயக்கம்? அதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம் அவங்களுக்கு? எந்த ஈகோ அவங்களை தடுக்குது? இந்த ஒரு கேள்விக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்லணும். ஆனா இந்த தேதி வரைக்கும் அவங்க சொல்லல. இது எப்படி இருக்குன்னா, நான் மாப்பிள்ள நான் தான், ஆனா நான் போட்டிருக்கிற சட்டம் வந்து அப்படிங்கிற கதையா தான் இருக்கு. சோ நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் திமுக கூட்டணி கொள்கை ரீதியாகவும் சரி, மக்கள் நல திட்டங்கள் மூலமாகவும் சரி, மாநில உரிமைகளை பாதுகாப்பது மூலமாகவும் சரி, மக்கள் கிட்ட ஒரு நிலையான ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நன்மதிப்பை பெறுகிற ஒரு கூட்டணியாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலுமே திமுக கூட்டணி எனக்கு வலுவாக இருக்குன்னு பாக்குறோம். கடைசியாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, எப்பவுமே ஒரு அரசியல் சித்தாந்தத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தொடர்ந்து திராவிட சித்தாந்தத்துக்கு ஆதரவு கொடுத்த தமிழ்நாடு மக்கள் இனிமேலும் அதே திராவிட 2.0 மாடல்ல தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும்